ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். நான் உங்கள் டஸ்கினா. இன்றைக்கி நம்ம உங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தேவம், ஜேகே அப்புறம் ஜயோன் இவங்க 3 பேரும் வயனோட அம்மாவுக்கு முன்னாடி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது தேவங்களோட அக்கா, அதாவது வயனோட அம்மா, இவங்க 3 பேரையும் பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே பக்கத்தில் வயன் நின்றுட்டு வெள்ளத்தனமாக சிரிச்சிட்ருக்கா. இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது ஜயோன் வயனோட அம்மாவை பார்த்து கேட்குறான், அக்கா எங்களையே இப்படி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் பேசணுங்களா அப்படிங்கிற மாதிரி ஜயோன் கேட்ட உடனே வயனோட அம்மா ஜயோனை பார்த்துட்டு, ஆமாம், நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால தான் உங்கள் 3 பேரும் இங்கே உட்கார வச்சுருக்கேன். என்ன டோனு மாறுது, ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்போமோ, அதானே இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணிடுவோம். இன்னைக்கு இங்கே வந்து என்ன பண்ணி தொலைச்சோன்னு தெரியலடா சயோன்னு, ஏதோ சிறப்பாக பண்ணி வச்சுருக்கோன்னு மட்டும் தெரியுது. இன்றைக்கி நம்மளை வச்சு செய்ய போகிறாங்களோன்னு தோணுது. பக்கத்தில் வேற இந்த ஒயின் குட்டி சாத்தான் பார்த்து வினத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ பண்ணியிருக்கோம் போலையே. ரைட்டு, இன்னைக்கு என்னமோ பெருசாக நடக்க போகுது. உசிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாத்துடா ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி ஜயோன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜேகே, என்ன இவங்க இப்படி சைலண்டாக உட்கார வச்சுருக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் பையனோட சிரிப்பை பார்த்தாலே சம்திங் ராங்னு தோணுது. இது குடிச்சிட்டு என்ன அப்புறம் பண்ணணுன்னு வேற தெரியல. கருமம், இந்த சரக்கடித்து தொலைஞ்சாலே நமக்கு நடக்கிறதெல்லாம் மறந்து போய் தொலையுது. ஒருவேளை இந்த சயோன் பையன் ஏதாவது பண்ணியிருப்பானோ, அதுக்கு தான் இவங்க உட்காந்து இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன நடந்தாலும் சயோன் பையனை கூத்துவிட்டு நம்ம தப்பிச்சிடணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கடா ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தயம், என்னது, என்ன நடந்துச்சுன்னா எதுவுமே ஞாபகம் வரல. இந்த வயன் வேற பார்க்குற பார்வையும் சிரிக்கிற சிரிப்பும் சுத்தமாக சரியில்லையே. ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கா. அதான் அக்கா இப்படி 3 பேரும் உட்கார வச்சு இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன வில்லங்க நடந்ததுன்னு தெரியலையே. ஆனால் இந்த வயன் நிற்கிற போஸே சரியில்லை. எனக்கு இதுதான் இன்னும் பயமாக இருக்குது. பயத்தை வெளில காட்டாத தேவங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அவருக்கு அவரே தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வயனோட அம்மா எழுந்திரிச்சு வேகமாக இவங்க 3 பேரும் உட்காந்துருக்க சோஃபா கிட்ட வராங்க. இவ்வளோ வேகமாக வந்ததை பார்த்த உடனே இவங்க 3 பேரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜேகே, அக்கா, அது சாரிக்கா, நேற்று 3 பேரும் குடிச்சிட்டு வந்துட்டோம். அது நான் ஒரு மீட்காக அப்ராட் போயிருந்தேன் இல்லையா, அங்கே போன டீல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க நம்மளோட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வயனோட அம்மா, சேர்ந்து குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டதும் இவங்க 3 பேருக்கும் ஒரு நிமிஷம் நடுங்கி போயிடுச்சு. அப்போது வயனோட அம்மா ஜேகேயை பார்த்து, ஓ அப்போது அதனால தான் 3 பேரும் நேற்று நடு ராத்திரியில் குடிச்சிட்டு வந்து அத்தனை அலப்பறை பண்ணிகிட்ருக்கீங்க. நீ தாய்லாந்து போயிட்டு வந்த, டீல் சக்ஸஸ் ஆச்சு, அதுக்காக பார்ட்டி கொடுத்த, அதெல்லாம் ஓகே. ஆனால் டீல் சக்ஸஸ் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல இங்கே வந்த உடனே நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி நல்லா கொண்டு போகணும், இது எல்லாத்தையும் நீ யோசிச்சிருந்துருக்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உடனே பார்ட்டி பப்புன்னு கிளம்பி போயிட்டல. உனக்காக அங்கே உன் தங்கச்சி ஜியா உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அதை பற்றின எந்த கவலையும் உனக்கு கிடையாது. கொஞ்சமாவது பொறுப்பானவனா யோசிச்சு உன்னோட பிஸ்னஸை நீ தான் ஜேகே எடுத்து நடத்தணும்.
ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்க. அப்படி பேசிட்டே இருக்கிறப்போ ஜயான் குறுக்க வந்து, ஆமாக்கா, நல்லா கேளுங்க. இந்த ஜேகே பையனுக்கு அறிவே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஓடிடுறான். அங்கே போயிட்டு கூட எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. அங்கே போய் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கான். இவன் பின்னாடி எப்போ பார்த்தாலும் 4 பொண்ணுங்க சுற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இவனும் அதுக்கேற்ற மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நல்லா கேளுங்க, கொஞ்சம் கூட எந்த வேலையுமே செய்கிறதே கிடையாது. இவனுக்காக பாவம் இவன் தங்கச்சி அந்த புள்ள ஜியா, அவள் எல்லா கஷ்டத்தையும் பட்டு கம்பெனியே பார்த்து பார்த்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு என் மச்சான் தேவனுக்கு செக்ரட்டரியாக வேற அந்த பிள்ளை வேலை செய்யுது. ஆனால் இந்த ஜேகே பையனுக்கு அந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நல்லா கேளுங்க, நல்லா திட்டுங்க அவனை, அப்போதான் அவன் திருந்துவான் அப்படிங்கிற மாதிரி சயூன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஜேகே சயூனை திரும்பி பயங்கரமாக மறைக்கிறாரு. இப்போ சயூன், ஐயோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டுமோ சயோனு, ஏன்னா அவன் பக்கத்தில் இருக்கிறப்பவே இப்படியெல்லாம் பேசிட்டோமே. ஆ இருந்துட்டு போட்டோம், சியா பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசணும். அதுவும் இல்லாமல் தேவங்கட அக்கா இருக்காங்க. ஜேகே எப்படி நம்ம மேலே கையப்பான்? தனியாக இருக்கிறப்ப அடிச்சிட்டானா பார்த்துக்கலாம் சயோனே அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். அப்போ வயனோட அம்மா சயோன் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ சயோன், என்ன நம்ம பக்கம் திரும்புகிறாங்க? ரைட்டு, சைலண்டாக போன ஷைத்தான நீயா வாலண்டரியாக போய் கூப்பிட்டியடா சயோனு, மாட்டிக்கிட்ட. இப்போ அடுத்த டார்கெட் நம்ம தானா? எது பேசினாலும் தலையை நிமிராமல் தலையை குனிஞ்சிட்டே இருடா சயோனு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வயனோட அம்மா, ஆமாம் சயோன், ரொம்ப பொறுப்பானவன் மாதிரி பேசாத. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அப்பா உன்னை அவரோட பிஸ்னஸ் எடுத்த பாருன்னு எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை எதையும் காதில் போட்டுக்காம, இல்லை என்னால் இப்போதைக்கு பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்க முடியாது, எனக்கு அதுக்கான ஸ்டெபிலிட்டி கிடையாது, அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு என் ஃப்ரெண்டு தயாவோட பிஏவாக இருந்து நான் வேலையை கற்றுக்குறேன், அதுக்கப்புறம் நான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நல்லா பார்த்து அருமையாக ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ தயாவோட பிஏவை ஜாயின் பண்ண. ஆனால் ஜாயின் பண்ணி ஒரு 2 நாள் நீ வேலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது சயோன். இப்போ வரைக்கும் சும்மா ஊப்பி அடிச்சு சுற்றிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? உன் அப்பா அவன் நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டு நீ அவனை சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சமாவது உன்னோட அப்பாவை நினச்சி நீ கவலைப்படுறியா? எதுவுமே இல்லை, லெத்தாஜிக்காக சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சயோனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சயோனுக்கு தேவையா? உனக்கு இதெல்லாம் தேவையாடா சயோனு? வாயை கொடுத்து வாலண்டரியே போய் மாட்டிக்கிறேன், மூடிக்கிட்டு நிற்க வேண்டியதானே? இதெல்லாம் தேவையா? இப்போ பாரு, எனக்கு தான் திட்டு விடுது. வாயை மூடிட்டு சைலண்டாக இதை கேளு, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனா இன்னும் அதிகமாக விழுகும் அப்படின்னு சயோன் அவன் உடஞ்ச தலையை நிம்மறவே கிடையாது. வயனோட அம்மா அவனை நல்லா திட்டிட்டு இப்போ திரும்பி தேவங்க பார்க்குறாங்க. தேவங்க பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அப்புறம் சார், உங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினப்பா? ஆமாம், நீங்கள் பெரிய மனுஷன்தான், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஒரு மல்டி மில்லியனியர். அவங்கள கேட்குறதுக்கு யார் இருக்கான்ற தைரியத்தில் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்ட உடனே தேவங், அக்கா என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு தான், ஆனால் அதுக்கு ஏன் இப்படியான பேசுகிறேன்? வேற எப்படி பேச சொல்கிறேன்? என்ன இப்படி பேச சொல்கிற? உனக்கு என்ன இன்னும் சின்ன பையன் நினைப்பாத்தையும்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்க. உனக்கு என்னப்பா, நீ நல்ல வெல் செட்டில்டாக இருக்க, உன்னை யார் கேட்க போகிறா? அந்த திமிர் தானே. அக்கா அதெல்லாம் இல்லை, போதும் தேவம் போதும், இதுக்கு மேலே வாய் திறக்காத, பேசுறதா அமைதியாக கேளு. உங்கள் 3 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதுல்ல? என்ன இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு நினைப்பா? ஜாலியாக குடிச்சிட்டு சுற்றுறதுக்கு. உங்கள் 3 பேருக்கும் லைஃப்பில் நிறைய பொறுப்பு இருக்குது, ஆனால் அது எதையுமே தெரிஞ்சுக்காம இப்படி உங்கள் இஷ்டத்துக்கு லெத்தாஜிக்காக சுற்றிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது லைஃப்பை நினச்சி கவலைப்படுறீங்களா? உங்கள் 3 பேருக்கும் 30 வயசு ஆகுதுடா, இன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சுக்காம இப்படி உங்கள் இஷ்டப்போக்கு குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்கீங்க. அதை பார்த்துட்டு நான் சைலண்டாக இருக்கணுமா? இங்கே பாருங்க, உங்கள் 3 பேரையும் நம்பி உங்களோட ஃபேமிலி மட்டும் கிடையாது, கம்பெனியோட பிஸ்னஸும் உங்களை நம்பி தான் இருக்குது. நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அத்தனை எம்ப்ளாயீஸோட எதிர்காலமும் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம
இப்படி உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கீங்களே! ஒரு நிமிஷம் கூட இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? உங்க 3 பேருக்கும் இருக்கிற ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆனா, கம்பெனியோட நேம் எவ்ளோ டேமேஜ் ஆகும்னு தெரியும்ல? அது தெரிஞ்சுட்டும் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள இன்னும் எவ்ளோ திட்டுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு அவ்ளோ கோவம் வருது. ஆனா 3 பேரும் கொஞ்சம் கூட இது எதையும் புரிஞ்சுக்காம இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரி இப்படி குடிச்சிட்டு வந்து காலிங் பெல் அடிச்சு அத்தன அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க. சுத்தி இருக்கிறவங்க யாராவது பார்த்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலயும் இல்ல நியூஸ்லயும் போட்டா உங்களோட ரெப்புடேஷன் என்ன ஆகும்? உங்கள நம்பி இருக்கிற எம்ப்ளாயீஸோட லைஃப் என்ன ஆகும்? எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா நிக்கும். ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. லட்சத்துல அவ்வளோ பெரிய கம்பெனியை வேற டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு சத்தியமா எதுவுமே புரியல. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தது, அதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு உங்க லைஃப்ல நீங்க பண்ணவே கூடாது. புரிஞ்சதா? அப்படின்னு அவங்க சொன்னதும் இவங்க 3 பேரும் சைலண்டா தலையை குனிஞ்சிட்டே நிக்கிறாங்க. அப்போ வயனோட அம்மா, இப்படி தலையை குனிஞ்சு நின்னுட்டா நீங்க பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க 3 பேரும் சைலண்டா வந்து அவங்க கிட்ட நின்னு, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க பண்ணது தப்புதான்க்கா. நாங்க ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டோம். நாங்க பண்ணது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாகும்னு நீங்க சொன்னாதான் எங்களுக்கு புரியுது. எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அப்போ ஜயோன், ஆமாக்கா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான். இந்த மாதிரி நாங்கள் வேணும்னு பண்ணல. ஏதோ ஒரு ஃபன்னுக்குன்னு பண்ண போய் சாரிக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. அப்போ தேங்கும் அவங்க அக்கா கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிருக்கா, நான் நீ நினச்ச மாதிரி இல்லைல்ல, நான் பண்ணது தப்பு தான். நான் உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல, ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி தேவங்குமே அவங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இவங்க 3 பேரும் இப்படி சைலண்டாக மூஞ்சி தொங்க போட்டுட்டு இப்படி மன்னிப்பு கேட்குறப்போ அவங்க அக்காவுக்கு இதுக்கு மேலே அவங்கள திட்டணும்னு தோணவே இல்லை. அப்போது அவங்க சைலண்டாக அவங்க 3 பேரையும் பார்த்து, எனக்கு அவங்கள திட்டணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது உங்கள் 3 பேரோட லைஃப். அது அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு உங்கள் மேலே கோவம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடுமோங்கிற ஒரு ஆனந்தம் மட்டும்தான். இங்கே பாருங்க, நான் தயவங்க மட்டும் என் தம்பியை பார்க்கல. ஜேகே, ஜயோன், நீங்கள் 3 பேரும் எனக்கு ஒன்று தான். நான் தயவங்க பார்க்குற மாதிரி தான் உங்கள் 2 பேரையும் பார்க்குறேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் 3 பேரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறத பார்க்குறப்போ என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல. அதனால தான் உரிமை எடுத்துகிட்டு உங்களை திட்டினேன். உங்களை நான் திட்டினது தப்பாக இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் உங்கள் 3 பேருக்கும் ஒரு அக்காவாக தான் நான் இது எல்லாத்தையும் பேசினேன். நான் பேசினது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இது நான் எல்லாம் பேசினதுக்கு காரணம் உங்கள் 3 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை கேட்ட உடனே இவங்க 3 பேரும் அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இல்லைக்கா, எங்களை திட்டுற உரிமை உங்களுக்கு எல்லாமே இருக்குமா? நீங்கள் எங்களை எப்படி தயவங்க மாதிரி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் உங்களை எங்கள் கூட பிறந்தவங்கள தான் பார்க்குறோம். உங்களுக்கு எங்களை திட்டுற எல்லா உரிமையும் இருக்குது. அதை யாருமே கேட்க முடியாது. நீங்கள் எங்களை கண்டிக்கிறது எங்கள் நல்லதுக்காக தானே. இதில் என்ன இருக்குது? நீங்கள் எங்களை எவ்வளோ திட்டினாலும் சரி, இல்லை அடிச்சிருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை எதிர்த்து நாங்கள் கூட கேட்க மாட்டோம். இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அப்போ ஜயோன், ஆமாக்கா, என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு உரிமை இருக்குது? நீங்கள் என்னை திட்டினா மட்டும் இல்லை, அடித்த கூட நான் கேட்க மாட்டேன். இதுக்கு போய் மன்னிப்போட பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு ஜயோன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தேவன், அக்கா இங்கே பாரு, நீ எந்த ஒரு விஷயத்துலையும் எங்களை கோவப்பட்டு இந்த அளவுக்கு திட்டுவாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எங்களோட நல்லதுக்காக தானே. இதில் என்ன இருக்குது என்னை திட்டுறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும்? வேறு யார் இருக்கா? அம்மா அப்பா போனதுக்கப்புறம்
எனக்கு எல்லாமும் இருக்கிறது நீ மட்டும்தான். நீ சொல்கிறத கேட்காம நான் வேற யார் சொல்கிறத கேட்க போகிறேன்? நீ என்னை எவ்வளோ திட்டினாலும் அதை வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கெல்லாம் போய் சாரின்ற பெரிய பெரிய வார்த்தைலாம் எதுக்கு? ஆ என் உலகமே நீதான்க்கா. நீ திட்டுறதை கேட்காம வேற யார் என்ன திட்ட போறா? எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க அவரோட அக்காவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. டாடா பாய்.